404 Chapter 2 The First Love. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மறக்க முடியாத சில பேர் இருப்பாங்க. சில பேர் நம்மளோட வாழ்க்கையில் அப்படியே தங்குறாங்க. சில பேர் நினைவாக மட்டும் இருக்காங்க. என்னோட வாழ்க்கையில் அந்த ஃபர்ஸ்ட் மெமரி அவ தான். அது ஸ்கூலில் படித்த காலம். காதல்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கூட எனக்கு அப்போ தெரியாது. அந்த மாதிரி ஒரு வயசு. ஆனால் ஒரு பொண்ணை பார்த்தா மட்டும் மனசில் வேற மாதிரி துடிக்கும். அவளை பார்த்தாலே நாள் நல்லா போகும். அவ சிரிச்சா நமக்கு தான் சிரிக்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அவளோட பேரு காவ்யா. அவளுக்காக பெரிய பெரிய விஷயம்லாம் நான் பண்ணல. அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நடிக்கவும் இல்லை. அவ சந்தோஷமா இருந்தா போதும். அதுதான் அந்த வயசுல எனக்கு இருந்த காதல். பப்ளிக் எக்ஸாம் வேற வரப்போகுது. ஒரு நாள் அவ ஒரு ஹீரோ பென், ஒரு ஸ்கேல், சில சின்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்தா. அதுவும் அவளா நேர்ல கொடுக்கல, அவ ஃப்ரெண்டு மூலியமா கொடுத்துட்டா. அது என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண. நல்லா எக்ஸாம் எழுது. அந்த ஒரு சென்டென்ஸ் இன்னைக்கும் என் காதுல கேட்குது. அந்த கிஃப்ட் எல்லாம் எனக்கு சாதாரண பொருளே இல்லை. அது என் வாழ்க்கையில யாரோ என்னை நம்புறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ண வச்ச ஒரு விஷயம். ஏன்னா அது வரைக்கும் நான் கிஃப்ட் வாங்கினதே கிடையாது யார்கிட்டையும். ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல கிஃப்ட் கொடுத்தா அவதான். ஆனுவல் டே நைட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் பஸ் பின்னாடி நாங்கள் 2 பேரும், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர், அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். அந்த சில நிமிஷம் அவள் பக்கத்தில் நின்று பேசினது இன்னைக்கு ஒரு ஸ்லோ மோஷன் மாதிரி ஞாபகம் இருக்கு. அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம். அவளோட கையை பிடிக்க கூட எனக்கு தைரியம் இல்லை. ரெஸ்பெக்ட் அதிகம் அவள் மேலே, ஃபியரும் அதிகம், லவ் அதை விட ரொம்ப 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 அதிகம். ஒரே ஒரு தடவை தான் அவள் கையை பிடிச்சி பேசினேன். அதுவும் பேசலை, விஷ் பண்ண. அவளோட பர்த்டே அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சேன். அந்த சில செகண்ட்ஸ் என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மெமரி. ஆனால் அந்த பர்த்டேக்கும் ஒரு காமெடி இருக்கு. என் ஃப்ரெண்டு டேட்டை தப்பாக சொல்லிட்டான். அட்டனன்ஸில் டேட்டை பார்த்துட்டு வந்து சொல்கிறான்னா March 17க்கு பதிலாக March 7ன்னு சொல்லிட்டான். நான் March 7ன்னு நினச்சிக்கிட்டேன். கிஃப்டை வாங்கி அவளுக்காக ஆசையை கொடுக்கறதுக்காக போனேன், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில். ஆனால் அவள் ஸ்கூல் பஸ்ஸில் வரும்போது யூனிஃபார்மில் வந்தா. நான் கூட என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், என்னடா பர்த்டே அன்னைக்கு யூனிஃபார்மில் வரா, பாவம் போலடா, ஒரு ட்ரெஸ் கூட அவங்க ஃபேமிலியால் வாங்கி தர முடியல, அவளை சூப்பராக பார்த்துக்கணும்டா, கண்டிப்பாக ரொம்ப நாளாக பார்த்துப்பேன்டா அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு அப்போ சிரிச்சான் சந்தோஷமா, நீ நல்லா பார்த்துப்படா எனக்கு தெரியும் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவள் ஸ்டெப்ஸ் கிட்ட வந்தா. நாங்கள் பிளாக் பண்ணி காவ்யா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு என்னோட கையவும் அவளுக்காக நான் என்னென்னமோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண ஒரு கிஃப்ட்டை கையில் வச்சுருந்தேன். அவ சிரிச்சா, ஹே எனக்கு இன்னைக்கு பர்த்டேவே இல்லை அப்படின்னா. அந்த ஒரு எம்ப்ராஸ்மெண்ட், அந்த ஒரு பல்ப் இன்னைக்கு நினைச்சாலும் சிரிப்பாக வரும். அப்புறம் தான் தெரிஞ்சது அவ ரொம்ப வசதியான குடும்பம், நாங்கள் சாதாரண குடும்பம்னு. ஆனால் அந்த நேரத்தில் ஸ்டேட்டஸ் தெரியல, மணி தெரியல. தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம், அவளை நான் உண்மையை காதலிச்சேன்னு. கொஞ்ச நாள்ல அந்த காதலும் முடிஞ்சிருச்சு. காரணம் சூழ்நிலை. சில காதலுக்கு வில்லன் ஒரு மனிதனா இருக்க மாட்டான், டைம் தான் வில்லன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல. ஹார்ட்ல இருந்து ஏதோ ஒரு பகுதி யாரோ வெட்டி எடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த பெயின்ல இருந்து வெளியே கூட என்னால் வர முடியல. அப்போ நான் லவ் பண்ணும்போது அவளை பற்றி நிறைய நினச்சி பேசுவேன். நான் 11th, அவள் 7th, எல்லாரும் படிக்கிற குழந்தை. அப்போ ஒன்றும் அதை ஒன்றும் தெரிவிக்கல. 4 வருஷம் டிஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டு சொன்னா, டேய் உனக்கு 26 வயசு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு 22 வயசு இருக்குண்டா, மேட்ச் ஃபார் ஈச் அதராக இருக்குண்டா அப்படின்னா நானும் நினச்சேன். நான் 12th போனேன், அந்த பொண்ணு 8th வந்துச்சு. அப்போதான் எங்களுக்குள்ள அதிகமான லவ்வே வர ஆரம்பிச்சது. அந்த பொண்ணுக்கு லவ்வாக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல, அதை நான் ஃபீல் பண்ணனான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்குள்ள இருந்த அந்த லவ்வை நல்லா ஃபீல் பண்ணேன். அவள் போன பிறகு அந்த பெயின்லேருந்து என்னால் வெளியிலையும் வர முடியல. நான் எழுத ஆரம்பித்தேன். நிறைய கவிதை எழுதுவேன், பாட்டு எழுதுனேன், என்னோட கனவுகளை எழுதுனேன். எழுதிய ஒவ்வொரு வரியும் அவளை நினச்சிதான். அவளுக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு கூட தெரியுமான்னு எனக்கு தெரியல. ரீசன் கேட்டா ரீசனும் இல்லை.
வேணாம் 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 வேணாம். இந்த வேணாங்கிற வார்த்தை மட்டும் தான் அவகிட்ட அதிகமாக வந்துச்சு. நீ படிக்கணுமா சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன்னு. உனக்கு பிடிக்கலையா, உனக்கு பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு. இப்போ வேணாமா, எப்போ வேணும்னு சொல்லு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு. வேணாம் அந்த ஒரு வார்த்தை ரொம்ப மைண்டில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் நானும் அதை பற்றி யோசிக்கலன்னா அவளை டிஸ்டர்ப் பண்ணலை. நல்ல காதலுக்கு அழகு ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா விட்டுறது தானே. அவகிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்ணுறதோ இல்லை போயிட்டு நான் இப்படி தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ கரெக்டாக இருக்காதுல்ல. அதனால் என்னோட வழி எனக்குள்ளேயே நான் வச்சுக்கிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் காதல் தான் கிடைக்கல, ஆனால் எப்படி காதலிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிடுச்சு. சாப்டர் 2 முடிஞ்சது. நெக்ஸ்ட் சாப்டர் 3.